நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். இதை பற்றி அதிகமாக யாரும் பேசியிருக்க மாட்டாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது உங்களோட கனவுகளை பற்றி உங்கள் பிரெயினுக்கு எந்த கவலையும் இல்லை. உங்களோட ஆசையை பற்றியும் கவலை இல்லை, உங்களோட எண்ணங்களை பற்றியும் கவலை இல்லை. அது கவலைப்படுற ஒரே ஒரு விஷயம் ப்ரெடிக்டபிலிட்டி, கணித்தல். நாளைக்கு படத்துக்கு உங்கள் ஃப்ரெண்டு உங்க கூட வருவானா மாட்டானா, நாளைக்கு இந்த மீட்டிங்கில் இதை பற்றி தானே பேச போகிறாங்க, நாளைக்கு இது நடக்குமா நடக்காது அப்படின்னு உங்களுக்கு பிரெயின் கணிக்கதில்லை. இந்த கணித்தல், இந்த ப்ரெடிக்டபிலிட்டி, அதை பற்றி மட்டும்தான் உங்களோட பிரெயின் கவலைப்படும். இந்த ப்ரெடிக்டபிலிட்டிங்கிற ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கே தெரியாமல் சைலண்டாக உங்களோட மொத்த வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுது. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன், இந்த ஒரு பழக்கத்துக்கு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்தாலும் திரும்பவும் அதே பழக்கத்துக்கு நம்ம போயிடுவோம். உங்களோட பிரெயின் திரும்ப உங்களை அதே லைஃப் ஸ்டைலுக்கும், அதே கம்ஃபர்ட்டுக்கும், அதே ரொட்டீனுக்கும், அதே லிமிட்டுக்கும் உங்களை பிடிச்சி இழுக்கும். ஏன்னா உங்களோட பிரெயினுக்கு ஹாப்பினஸ் நோக்கி போகணும்னு ஆசை இல்லை. அதுக்கு ஆசை எல்லாம் அது ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி நடக்கணும். இட் இஸ் சேசிங் வாட் இட் கேன் ப்ரெடிக்ட். நியூரோ சயின்ஸில் ஒரு தியரி இருக்கு, ப்ரிடிக்டிவ் ப்ராசஸிங் தியரி. அதாவது உங்களோட பிரெயின் ரியாலிட்டியாவே எடுத்துக்கல, அது ப்ரெடிக்ட் பண்ணுறதா ரியாலிட்டியாக எடுத்துக்குது. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது. அதாவது உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட பேசல, ஒரு சண்டையில் பிரிஞ்சு போயிட்டான், திரும்ப உங்கள்கிட்ட வந்து பேசுகிறான் அப்படின்னா உங்களுக்கு தோணலாம், இவன் நல்லா நம்பக்கூடாது, ஏதோ இதுக்காக தான் நம்மக்கிட்ட வந்து பேசுகிறான் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் ரியாலிட்டி என்ன, அவனோட தப்பை புரிஞ்சுட்டு உங்கள்கிட்ட வந்து பேசுகிறான். ஆனால் நீங்கள் ரியாலிட்டியாக எடுக்கலை. நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணீங்க தெரியுமா, இவன் ஏதோ ஒரு மனசில் வச்சு பேசுகிறான் அப்படிங்கிறது. அதை தான் நீங்கள் ரியாலிட்டியை எடுத்துக்கிட்டு ரியாக்ட் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் ப்ரெடிக்டிவ் ப்ராசஸிங் தியரி. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சில நேரத்தில் எரர் வரும். அதாவது நம்ம நினைக்கிறது தப்பாக இருக்கும். இப்படி தப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம பிரெயினுக்கு தோணுச்சுன்னா அது அதுக்கு பிடிக்காது. இந்த எரரை எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணலான்னு அது ஆசைப்படும். இதுக்காக அது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் உங்கள் மனசில் கேட்டுக்கிட்டே இருக்கும், யூஸ்வலாக இதுக்கப்புறம் என்ன நடக்கும் இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு பதில் கிடைக்கும் நமக்கு. யூஸ்வலாக இவன் இப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு ஒரு பதிலை சொல்லிட்டோம் அப்படின்னா, அது ரியாலிட்டி என்னவாக இருந்தாலும் சரி அதெல்லாம் விட்டுக்கிட்டு யூஸ்வலாக இப்படி தான் நடக்கும் அப்படின்னு அதே உங்களை நம்ப வைக்கும், அதே உங்களை செய்ய வைக்கும். அது செஞ்சதுக்கப்புறம் ஓகே நம்ம நினச்சது கரெக்டு தான் அப்படின்னு நினச்சி அதுவே சந்தோஷப்பட்டுரும். உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி 3 எக்ஸாமில் நாளைக்கு பார்த்துக்கலாம் ஓகே அப்படின்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எப்படியோ நீங்கள் வந்துருந்தீங்க அப்படின்னா, 4வது எக்ஸாமுக்கு நீங்கள் போகும்போது உங்களோட பிரெயின் நாளைக்கு பார்த்துக்கலான்னு தான் சொல்லும். அதை உங்களுக்கு செய்யவும் வைக்கும். ஓகே நம்ம நினச்ச மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு வந்துடும். ஆனால் உங்களோட பிரெயின் இப்படி பண்ணுறது உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காகலாம் இல்லை, உங்களுக்கு சர்ப்ரைஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் உங்கள் பிரெயின் அப்படி பண்ணுது. ஸோ இதனால தான் மாற்றங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். ஏன்னா அது கடினமாக இருக்கிறதுனால இல்லை, அது அன்ஃபெமிலியராக இருக்குது. நம்ம கணிக்கிற ஒரு எண்ணங்களுக்கு உள்ள அந்த மாற்றம் இருக்கிறது இல்லை. ஸோ உங்களோட பிரெயின் என்ன பண்ணும், கஷ்டமான வாழ்க்கையை நான் சூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும், ஆனால் மாற்றம் மட்டும் வேண்டாம், எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்தான விஷயம் என்ன தெரியுமா, ஒவ்வொரு தடவை நீங்கள் சேம் பிஹேவியரை ரிப்பீட் பண்ண நீங்கள் இந்த ப்ரெடிக்ஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறீங்க. ஸ்லோவாக உங்கள் பிரெயின் எதுவுமே யோசிக்காது. ஏன்னா நீங்கள் இன்கேப்பபிள்ங்கிறதுக்காக இல்லை, உங்களோட பிரெயின் டூ ப்ரெடிக்டபிளாக மாறிடும். இதை தானே பண்ண போகிறான், நாளைக்கு பண்ணுறேன்னு சொல்ல போகிறான், இன்றைக்கி அவாய்ட் பண்ண போகிறான், இன்றைக்கி இதை ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல, எப்படியுமே நாளைக்கு தள்ளி போட போகிறான் அப்படின்னு உங்களோட பிரெயின் ரொம்ப ப்ரெடிக்டபிளாக மாறிடும். அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களை வச்சுக்கும். அதை தாண்டி எதையும் யோசிக்க விடாது, புதுசாக ஒரு விஷயத்தை செய்ய விடாது. ஸோ இப்போ புரியுதா உண்மையிலே எந்த கவலையோ டிப்ரெஷனும் இல்லைனாலும் கூட ஏன் நம்ம ஸ்டக்காக இருக்கோம் அப்படின்னு. ஏன்னா உங்களோட பிரெயின் உங்களை ரொம்ப ப்ரிடிக்ட் பண்ணுது, இதுதான் பண்ண போகிறான், இதுதான் செய்ய போகிறான் அப்படின்னு உங்களை குறைச்சி இட போடுது. என்னதான் ஆழமாக உங்களுக்கு தெரிஞ்சாலும் இன்னும் நிறைய பண்ண முடியும் என்னால் அப்படின்னு தோணுனாலும் திரும்பவும் அதே கம்ஃபர்ட் ஜோனில் அதே ஒரு லூப்பில் உங்களை வச்சுக்குது. ஆனால் இதுலேருந்து வெளியிலேயே வர முடியாதான்னு கேட்டால் முடியும். அதுக்கு ஒரு கீ இருக்குது. அதுதான் முன்னாடியே சொன்னேன், இந்த ப்ரெடிக்டிவ் எரர்ஸ். அதாவது உங்களுக்கு பிரெயினுக்கு விருப்பமே இல்லாத ஒரு விஷயம், நான் இதை தான் கணிக்கிறேன், இதுதான் நடக்கணும், அது நடக்கலை அப்படின்னா எனக்கு பிடிக்காது அப்படின்னு உங்கள் பிரெயின் சொல்லுதில்ல, அந்த ப்ரெடிக்டிவ் எரர். அது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அப்போ உங்கள் பிரெயின் திரும்ப ரீவயராக ஸ்டார்ட் பண்ணும். ஓகே இது என்னோட ப்ரெடிக்ஷன் தப்பாக போகுது அப்படின்னா நான் எதை அப்டேட் பண்ணிக்கணும். இன்றைக்கி இவன் தள்ளி போடுறதை அவாய்ட் பண்ணுறான், அப்போ என்னோட ப்ரிடிக்ஷன் தப்பாக இருக்குது, அப்போ இவன் தள்ளி போட மாட்டான் அப்படின்னு அடுத்த நாள் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இப்படி அந்த ப்ரிடிக்டிவ் எரரை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும். நிறைய மோட்டிவேஷன் தேவையில்லை, திடீர்னு ஒரே நாளில் எல்லா விஷயங்களும் பண்ண சொல்லலை. ஒரு சின்ன விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி எழும்புறது ஏர்லியாக எழும்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் பிரெயினுக்கு அந்த ப்ரிடிக்டிவ் எரரை கொடுங்க. இவன் காலையில் எப்பவும் தூங்க தான் செய்வான் அப்படின்னு அது உங்களுக்கு நல்லா ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருக்குதா, ப்ரிடிக்ஷனை மாற்றி அரை மணி நேரம் ஏர்லியராக முன்னாடி எழும்புங்க. ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களோட பிரெயினுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீவயர் ஆகும். சேஞ்சுங்கிறது ஃபெமிலியர் அப்படின்னு தோணும். ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க, முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு. உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பதிலாக நானும் ஒரு அங்கமாக இருக்க மோட்டிவேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.